Yo Pierre, you wanna come out here? Hello, everybody. Welcome to another episode of Yo Pierre, your favorite weekly Arsenal podcast. Every week, a group of gunners from different parts of the world will discuss, analyze, and argue over topics related to our favorite club, Arsenal, in Tonglish, a mix of English and Tamil. We have great episodes every week, so listen on. என்னடா நல்ல விஷயம் நடக்குது, நான் கண்டினியூஸா 4 மேட்ச் ஜெயிக்கிறோமே, அதுவும் கிளீன் ஷீட்லாம் வைக்கிறோமேன்னு பார்த்தா நம்ம குட்டி சாத்தான் கிறிஸ்டல் பேலஸ் வந்து வாயிலே வாழைப்பழத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன ஒரே நல்ல விஷயம், இதுல நம்ம ஒரு கோல் கன்சீட் பண்ணல, தோக்கவும் இல்ல. சோ இந்த மாதிரியான அற்ப சந்தோஷங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வீக்கெண்ட்ல ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 16ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு ஈஸ்ட் கோஸ்ட்ல இருந்து நானு, அரவிந்த், பிரவீன் 3 பேர் தான் வந்திருக்கோம். ரோகி ஊருக்கு போயிருக்காரு, கியூ குடிச்சிட்டு மட்டும் இருக்காரு. அதனால நாங்க 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். வெல்கம் டு எபிசோட் 17 ஆஃப் Yo Pierre, your favorite Arsenal podcast. Hey guys. ஹலோ. 17 எபிசோட் ஆயிடுச்சா? 17 எபிசோடா உலகிட்டே இருக்கோம் நம்மளும். அதையும் ஒரு 10 பேர் கேக்குறாங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு போய் போறோம்ன்றானே. அடுத்த லெவலுக்கு போறோம் நம்ம. இந்த லெவல்ல என்ன லெவல்ல நிக்கறோம்னு எனக்கு தெரியும். அடுத்த லெவல்ல மெட்டிவலி மாதிரி ஒரு இன்ட்ரோ மியூசிக்லாம் வைங்க ப்ரோ. முக்கியமான விஷயம் ஆரம்பத்திலே நான் பேசுகிறோம். போன பாட்காஸ்ட்ல ஒரு 20 நிமிஷம் ஜாக்காவை திட்டி எதுக்குவே முடியாம, அதுல முக்கியமா ரோகியோட மூஞ்சிய பாக்குறதுக்கு பயத்தினாலேயே இந்த வாரத்துல இருந்து இன்னும் எல்லாமே ஜாக்கா என்ன பண்ணாலும் அவனை திட்டக்கூடாதுன்ற ஒரு முடிவோட உள்ள இறங்குறோம். So இனிமேல இருந்து no Xhaka bashing. We'll try to stick to that as much as possible. Does it mean I have another victory here? இல்ல, just that we don't want to wrestle with the குடுத்துறா இல்ல பேசினே இருப்பாங்க. குடுத்துறா உனக்கு வெற்றி குடுத்துறா உனக்கு. வெச்சுக்கோ ஓகே, என்ஜாய். ஸ்டீலே பட மாட்டேன், அற்புதமா எடுத்துட்டு போய். பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு அற்ப சந்தோஷம் தான். சொன்னேனே, ஆரம்பத்திலே சொன்னேனே, இந்த ஒரு கிளீன் ஷீட் வச்சுட்டு கடைசியில வந்து தோக்காம இருக்கிறது ஒரு அற்ப சந்தோஷமா நம்ம பேசுறோங்கிற பட்சத்துல இந்த ஜாக்காவோட விக்டரி நீ தாராளமா வச்சுக்கோ. நான் தாராவத்தே கொடுக்குறேன், எனக்கு இதுவே பண்ண வேணும். சோ 2 கேம்ஸ், 2 கேம் நடந்தது. ஒண்ணு வந்து நியூ காசல் கப் கேம், இன்னொன்னு நம்ம கிறிஸ்டல் பேலஸோட பிஎல் திருப்பி பழைய மாதிரி நடந்த மாதிரி. எனக்கு என்னமோ வந்து கேம்ஸ் தனித்தனியா பேசுறதுக்கு பதிலா ஓவராலா பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன நடந்தது கேம்லங்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இந்த 2 கேம் பேக் டு பேக் நடந்ததுல லைக் வாஸ் தேர் எனிதிங் தட் டிரான்ஸ்லேட்டட், வாஸ் தேர் எனி ரெசனன்ஸ் பிட்வீன் த 2 கேம்ஸ், அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் பேசலாம்னு சொல்லிட்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன். வில் ட்ரை தட். பட் எனிவே நம்ம ஆஸ் யூஷுவல் திருப்பி பிளேயர்ஸ்குள்ள வந்துருவோம், திருப்பி அந்த இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம், டெஃபிஷியன்சிஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் இந்த வாட்டி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் நியூ காசல் யூரோப் போறதுக்கு இதுதான் ஒரே வயது. 120 நிமிஷம் திணற முக்கி ஜெயிச்சாங்க. நீங்க did you guys expect it to go for 120 minutes? No, I did not. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சிடுவோம். ஜாலியா இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அப்போ நல்ல we had high intensity, நிறைய ஷாட்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். It's unusual to see. Arsenal for some reason நம்ம பிரீமியர் லீக் தவிர யூரோப்பா லீக் அண்ட் FA கப்ல வந்து the way we start our games, we seem to be starting high tempo on the front foot. சூப்பரா நல்ல த்ரூ பால்லாம் விளையாடி ஷாட்னா ஏர்லியா எடுத்து ஃபர்ஸ்ட் மினிட்டுக்குள்ள 38 செகண்ட் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட். அசந்துட்டேன், இந்த மாதிரி போதா இன்னைக்கு 25 மினிட்ஸ்க்குள்ள கேம் முடிச்சிருவோம் போல இருக்கே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு எண்ணத்துல அப்படியே மண்ணை வாரி போடுற மாதிரி அது போயிட்டே இருக்கு, எவ்வளவு நேரமா போகுது. நான் நிறைய இடத்துல we came close, அன்லக்கியா இருந்தோம் சில இடத்துலலாம். பட் அல்டிமேட்லி and definitely that was a penalty on Aubameyang. அது பெனல்டி இல்லைன்னா I don't know what a penalty is. 2 பேர் நடுவுல போகும்போது இடிச்சு தள்ளி கீழே போட்டு அது ஃபவுலே இல்ல அப்படின்ட்டு ரெஃப்ரி அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டோம். ஐ தாட் that referee was kind of biased. நிறைய ஃபவுல்ஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை. Ultimately I felt we had a pretty good game, considering the fact that it was a new center backing pair. Cedric on the right side, Pepe. அவங்க Cedric and Pepe அவங்க விளையாடாம இருக்கிறது வந்து அப்படி அவ்வளோ அப்ரப்டா அப்படியே பிளேட்டண்டா தெரியுது. இட்ஸ் லைக் they நடுவுல சொன்ன they not even reading the same page in
different pages in the same book. They're like on two different books entirely. எவன் எப்ப முன்னாடி போறான் எவன் எப்ப பின்னாடி வரான் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவங்க பாட்டு விளையாடி இருக்காங்க. So பட் it's பட் very ஒரு விஷயம்டா, நீ சொல்றதெல்லாம் ஓகே, பட் செட்ரிக் டிஃபெண்டே பண்ணல, ஓகேவா? ஆனாலும் அந்த சைட்ல இருந்து எனக்கு என்னமோ இதுவும் போகாததுக்கு ஒரு ரீசன் பெப்பேவும் தோணுச்சு. பெப்பே வாஸ் நாட் கிரேட், ஐ அக்ரி, பட் he seemed to be doing things much better than what he has done all season. ஏதோ ஒரு இன்டென்ட் காமிச்ச மாதிரி இது, அந்த அவனோட டிஃபென்சிவ் இது வந்து கொஞ்சம் செட்ரிக் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்தது. நான் ஒண்டிதான் இப்படி யோசிக்கிறேன்னா எல்லாருமே அப்படி ஒரு ஏதாவது ஒரு எவனா ஒருத்தனாச்சும் இப்படி யோசிக்கிறீங்களா? எனக்கு என்னமோ வந்து பெப்பே பார்த்ததுல இருந்து இவன் ஒரு இதுல வந்து he played well-ங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. I don't even think they had any attack that came from the right side, like a lot of attacks. Usually அந்த இடத்துல செயின்ட் மேக்ஸிமன் இருப்பான், அவன் வந்து சும்மா ட்ரிபிள் பண்ணி பாம்பெல்லாம் விடுவான் நடுவில். அந்த மாதிரி ஆளுங்க யாருமே இல்லை. ஆண்டி கேரல் he was playing for us. So when you have somebody like that, it's pretty easy to come out shining on the other side. But on the defensive deficiency of Cedric, my god, அப்படியே பிளேடண்டா இருக்கு இது. லைக் ஹெக்டர் பெல்லரின் வந்து ஒரு கால் கட்டி போட்டு நோண்டிட்டே ஆடு அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா ஆடி எனக்கு அந்த லெவலுக்கு போகணுமா தெரியல. கேப்ல விட்டா மதியா சாக்கா மனச மாத்திட்டவங்க எல்லார்கிட்டயும். அடுத்து பெல்லரின் ஆனா செட்ரிக் வந்து ரொம்ப போரா இருந்தாங்க அன்னைக்கு. மீன் அது என்னதுன்னா பெல்லரினோட அந்த லாஸ்ட் 2 மேட்சஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு செட்ரிக்க பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருந்தான். எப்படின்னா என்னடா பண்ற, பால் எல்லாம் விடுவான், அசால்ட்டா விடுவான், தூக்கி அடிப்பான், தேவையில்லாத ஸ்லைட் போடுவான். பாத்தியா இல்லையா முன்னாடி நடக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் he was kind of okay, but first 20 minutes he struggled a lot. எனக்கு தெரிஞ்சு செட்டே ஆகல அவனுக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதுவே பழகி போச்சு செட்ரிக். as even சொன்ன மாதிரி first 15 minutes it was good. எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பேக்ல போக ஆரம்பிச்சிட்டோம். வில்லியன் கேவலமா ஆட ஆரம்பிச்சான். அங்கேயே எனக்கு போயிடுச்சு. ஆண்டி கேரல் நல்லா விளையாடுனான் அவன். I think he defended really well. எனக்கு அங்கதான் தெரிஞ்சேன். அவன் பாக்ஸ்ல இருக்கான் கரெக்டா. யாரு ஹெட்டர் பண்ணாலும் கரெக்டா அவனா தெரியும். எங்க பார்த்தாலும் அவனே இருந்தான். பட் he did really well. He was trying so hard. எப்படியாவது ஏதாவது கோல் அடிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணிட்டு இருந்தான் அது. But apparently எனக்கு after 30 minutes I was start feeling uncomfortable. ஒரு கோல் போச்சுன்னா அவங்க சைடுல ஒரு கோல் போச்சுன்னா we'll start panicking because we don't have anyone who creates chances, including Xhaka, Emily, யாருமே இல்ல. அப்பே ஒரு கோல் போகாம ஆடணும்னு பாத்துருந்தேன். We were so damn lucky that we didn't concede in the 19th. முடிஞ்சிட்டு நினைச்சேன். என்னப்போ அவங்களுக்கு அந்த இன்னொரு சான்ஸ் வேற வருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்ட் பண்றதுக்கு முன்னாடி. எக்ஸாக்ட்லி, ஈஸி ஒரு டேப் தான் அது. டேப் பண்ணி எங்கேயோ வெளியே அடிச்சான். சோ அப்பயே தெரிஞ்சு லைட்டா நம்ம சைடுல லக் இருக்கு, எடுத்துடுற அப்படின்னு. பட் the moment, see, it is too predictable. ஒரு கோல் போச்சுன்னா கண்டிப்பா தெரியும் நம்மளுக்கு ஒரு இன்னொரு கோல் இருக்குன்னு. ஏன்னா ஓப்பன் ஆயிடுவாங்க கண்டிப்பா, they'll start attacking. Okay, but அந்த ஃபர்ஸ்ட் கோல் வரதுதான் வந்து அந்த மேட்டர். and then they were really organized. அந்த டிஃபென்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க, எல்லாம் அந்த 10 பேரும் பேக்ல தான் இருந்தாங்க. For that reason I think we were kind of lucky in that match. We did well. It was evident that அந்த ஒரு கோல், இந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. and unfortunately we had to do it stretch a bit and then do it after 1/10th minute. But எப்படியோ win is a win. It was a good win. எனக்கு அதான் நீ சொல்ற மாதிரி அந்த 1/10th மினிட்ல பண்றது 2 hours வந்து போனது வந்து இந்த புஷ் வந்து for me it felt like okay, எண்ட்ல வந்து நம்மளுக்கு யூரோப்பா போறதுக்கு இதுதான் ஒரே வழின்னு தெரிஞ்சு போச்சு இப்ப டீமுக்கு. அதனால நம்ம வந்து will give it all. ஏன்னா நம்மளால பிரீமியர் லீக்ல போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி விளையாடின மாதிரி தான் இருந்தது. என்ன கை தூக்குற அரவிந்த், என்னமோ இப்ப வந்து நம்ம ஆடுறது வச்சு நம்ம லீக் பொசிஷன் வச்சு யூரோப்புக்குள்ள போயிடுற மாதிரி கை தூக்குற மாதிரி இருந்தது. Bro, it's not over until somebody says I do. இன்னும் நம்ம வந்து அந்த 11வது பொசிஷன்ல இருந்து 4வது பொசிஷன் அவன் எங்க பிரெடிக்ட் பண்ணிருக்கான் தெரியுமா இல்லையா? இந்த லீக் செகண்ட் பிரெடிக்ட் பண்ணிருக்கான். அதுவும் I was ready to give them the title. பாவம் போனா போதேன்றதுனால செகண்ட் பிரெடிக்ட் பண்ணேன். ஆனா என்னுடைய பிரெடிக்ஷனுக்கு இன்னும் நம்ம கையில எட்டுற மாதிரி தான் இருக்கு. It's just a 9 point difference between us in the top. நேத்திக்கே 2 பாயிண்ட் விட்டோம். ஓகேயா,
ஓகே நம்ம இவன் பேசிக்கிட்டோம், இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க சொல்லுங்க. லெவலுக்கு பேசுறான். ரோஹித் மிஸ் பண்றேன் இன்னைக்கு. ரோஹித் இப்படி பாத்துருப்பான், இப்படி மூஞ்சி பாத்துன்னு வச்சுக்கோங்க, என்னடா சொல்றான் அப்படின்னு பாத்துருப்பான். உன் நம்பிக்கையில 1% நம்பிக்கை இருந்தா நான் இன்னைக்குமே நான் சொல்லுவேன், அரவிந்த் நம்பிக்கையில 1% நம்மளுக்கு எல்லாம் நம்பிக்கை இருந்தா நம்மளா லைஃப்ல எங்கேயோ இருப்போம். கொஞ்சம் நான் அவன் சைட்ல இருக்கேன் லைட்டா, பட் கொஞ்சம் ஓவர் போர்ட் போறான் போல இருக்கு. எல்லாரும் அவன் சொல்றது ஓகே, எல்லாருமே everybody is positive, but are you so positive that you think we can finish second and the 9 point differenceல நீ யோசிக்கிறியா? உன்னோட மேட்ச் பாக்குறானா, மேட்ச் பாக்கலையா, ஒண்ணுமே புரியல எனக்கு. சோ என்னோட பாயிண்ட் வந்து அந்த டாப் ஆஃப் த டேபிள் இஸ் சோ டைட், லைக் three teams or 4 teams or 3 teams are on 32, 1 on 33, 1 30, 2 on 29, நம்ம 24ல இருக்கோம். So it's all a matter of 2 or 3 games. நம்ம வந்து if we beat opponents who are above us, it's pretty easy, and we get Southampton and United in the next 5 games. So நான் சொல்றது it's just based on math and logic. நீ சவுத்தாம்ப்டன் யுனைடெட் நம்ம அடிப்போங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கியா? அடிப்போன்ற நம்பிக்கை வேற, அடிக்க முடிஞ்சு மேல போலாம் அப்படின்ற அந்த ஹோப்ஃபுல் ஆப்டிமிசம் அது வேற. நான் அந்த ஹோப்ஃபுல் ஆப்டிமிசம்ல தான் இருக்கேன். இட்ஸ் ரியலிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் we can beat them. நம்ம சவுத்தாம்ப்டன் கூட அந்த டிரா பண்ண கேம் வந்து we were not playing 10 men for 40 minutes, and இதுல பேர் என்ன, யுனைடெடோட we beat them 1-0 away from home, and Ole has never beaten Arteta, so I'm just going by stats. ஒரு இது கரெக்ட் தான். I mean this season is too unpredictable because Man U இப்ப ஃபர்ஸ்ட் வருதுன்னா அது பாதி யோசிச்சாலே எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. அந்த பேசிஸ்ல நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து என்னடா சீசன் இது அப்படின்னு கேட்கலாம். சீரியஸா எல்லா பெரிய தலையெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு, திடீர்னு வந்து உள்ளுக்குள்ள எப்படி உள்ள எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியலடா. திடீர்னு ரிசல்ட் நம்ம அது அவங்க ரிசல்ட் வருது, பட் என்னமோ வந்து 1-0 வந்தா கூட அவங்கள வந்து குறை சொல்லி அவங்கள வந்து யாருமே வந்து இது பண்ணல. ஓகே யுனைடெட்னா ஓகே வரமாட்டாங்கிற ஒரு மாதிரி ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிட்டு திடீர்னு பார்த்தா டாப்ல இருக்காங்க. நான் எதிரே பார்க்கல சீரியஸா. கவலைப்படாதீங்க ப்ரோ, 2 points clear man. ட்ரஸ்ட் ஓடி சீரியஸா எனக்கு எல்லாம் ப்ரோ எங்க கூட தானே ப்ரோ இருந்தீங்க, எங்க ப்ரோ போயிட்டீங்க வாங்க. பாஸ் நம்ம இதுல இதெல்லாம் சாதாரணம் பாஸ். So coming back to the Newcastle game, எனக்கு Newcastle and Crystal Palace game வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, absence of KT இவ்வளவு எவிடென்ட்டா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளவுனா வந்து நம்பர் 10 அப்படி இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். நம்பர் 10 இல்லாததுனாலதான் நம்மளோட உலகமே வந்து அப்படி இருட்டா இருக்குங்கிற லெவலுக்கு பேசிட்டு இருந்தோம். நம்ம திடீர்னு பார்த்தா கேட்டி இல்லாத ஒரு மேட்ச் ஒண்ணுமே நடக்கல. அந்த சைட்ல இருந்து கேட்டி இல்லாத பார்த்தது ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சது. மத்த எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்க, பட் கேட்டி ஒரு ஆள் இருந்தாது இவ்வளவு ஆப்வியஸா தெரியுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸா we know there is like a lack of second choice player, பட் இந்த ஒரு பிளேயர் மேல இவ்வளவு டிபெண்டன்சி, இவ்வளவு ஒரு சிஸ்டம் வந்து ஒரு பிளேயர் மேல இவ்வளவு டிபெண்டா இருக்கிறது, what do you guys think about it? லைக் எனக்கு என்னமோ வந்து இந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு ஒரு பிளேட்டண்டா வந்து இவ்வளவு ஓப்பனா தெரிஞ்சது அந்த விஷயம். பிளஸ் ஏமனோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மேட்ச்ல வந்து நல்லா கழுவி ஊத்தி விட்ட மாதிரி தான் இருந்தது. நல்லா ஒரு அவன் என்ன பண்றான், என்ன பால் எடுக்கிறான், அந்த கிராஸ் பண்ண எதுவுமே இல்லை அவன்கிட்ட. ஸோ லேக் ஆஃப் ஆப்ஷனுங்கிறது வேற, பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் பிளேயர் மேல அந்த சிஸ்டம் பிக்ஸேட்டடா இருக்கிறது ஆக்சுவலி இந்த ரீபில்டிங் ப்ராக்ரஸ் பீரியட்ல என்ன, வாட் இஸ் இட் கோயிங் டு லீட் அஸ் டு, வாட் யூ கைஸ் திங்க்? ஸோ அந்த மேட்ச்ல it was ரொம்ப obvious. I mean we had this plan of having the AMN as a backup for KT both on the right side, on the left side. He's a versatile player who can play on either side, so having him as a squad player is really a good thing. But with his performance on that day, we already know that his final third is அந்த இது வந்து அவன் ரொம்ப போரா தான் இருப்பான் எப்பவுமே. ஓகே, and he அதுல இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியல. பட் அட்லீஸ்ட் இஸ் ரன் ஓவர்லேப் ரன் இல்லைன்னா வந்து உள்ள கட் பண்றது, அவன் யூஸ்வலி ஹி ஹாஸ் a tendency of coming into the மிடில் வந்து மிட் வழியா வந்துட்டு ஹி பாஸ் பண்ற அந்த இது. ஸோ அதுல எல்லாம் வந்து he was okay, he used to be okay. பட் அந்த மேட்ச்ல அந்த லெத்தாஜிக் அந்த இது இருக்குல்ல, அப்படி அசால்ட்டா இப்படி மூவ் பண்ணி இப்படி சைட்ல பாஸ் பண்றது, இப்படி ஹோல்ட் பண்ணி இது பண்றது, he was trying too much. அந்த சீன் போடுறதுக்கு ட்ரை பண்ணா இந்த தமிழ்ல கூதி நக்கல்னு சொல்லுவாங்க அது பேரு. நீ ஃபர்ஸ்ட் நீ வந்து கொஞ்சம் மேட்ச் ஆடல, he's been having only few minutes of game time. நீ அந்த இதுல வந்து as a player at least you have to be, I know that his confidence level will not be that high as
KT or others. Mm. But at least நீ player, I mean, if I go, I play after a long time, ஏதாவது நீ கேம் விளையாடுறனா, at least you have to be little conservative, right? நீ கொஞ்சம் first ஒரு 2 இதை எடுத்து do a normal pass, simple pass பண்ணு, simple run பண்ணு, overlap பண்ணு, see how that game goes, and then after that you do all those things. அந்த உடனே அப்படியே அசால்ட்டா அப்படியே இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இப்படி வச்சு இப்படி பண்றது. அந்த எடுத்து போற பால்ல வந்து பால மூவ் பண்றப்ப எனக்கு பால் மூவ் பண்றதுல ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, அந்த மாதிரியே போவான். Yeah, and he had one moment when he came in the middle, நீ பாதியம் தெரியல, he just tried to do that finesse shot, ரெண்டு டிஃபெண்டர் ஒரு மிட்டையும் ஒரு டிஃபெண்டர் இது பண்ணிட்டு முன்னாடி போய் அடிச்சான். I think I missed it. Yeah, so that was good, but as a whole, to your point, it's definitely a risky keeping a heavy dependency on KT, but number having an AMN as a backup, we cannot have any இன்னொரு வேற ஏதாவது KT மாதிரி வேற பிளேயர் வச்சு பேக்கப்லாம் வைக்க முடியாது. We have to have that. Yeah, நம்ம AMN வைக்கிறது it's a good thing, but thing is he just need to work on certain skills. I mean, நீ அதெல்லாம் work பண்ணாலே I think he'll be a, நீ வந்து ஸ்குவாட்லயே நீ 11ஸ்லயே இருக்கலாம். That's why I like, I'm not a big fan of AMN, his game style and இதெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட்ல எனக்கு அவனை பிடிக்காது அவ்வளவா, பட் அட்லீஸ்ட் அந்த பேக் த்ரீ ஆடும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அவன் his run, his speed was too good, his physically கொஞ்சம் little strong, so that aspect he was good. So more of like I think வந்து கேம் வந்து ஒரு டிபெண்ட் பண்ணனும், அந்த ஃபிளாங்க்ல வந்து நமக்கு அட்டாக்கே வேணாம், அந்த ஃபிளாங்க்ல மொத்தமா டிபெண்ட் ஒண்டி பண்ணி ஒரு ஆப்போசிஷன் ரைட் பிளேயர்ல வந்து perfect play, he'll be perfect. Yeah, but anything like any creativity or even a proper pass அவன் கிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்க்கவே முடியாது. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, we've been talking about like okay, every time நம்ம என்ன சொல்றோம்னா okay, இவன் வந்து நேச்சுரல் லெஃப்ட் பேக் கிடையாது, நேச்சுரல் ரைட் பேக் கிடையாது, மிட்ஃபீல்டர் அதனால தான் ஆடுறான். பட் இவ்வளவு கேம் ஆடிட்டு இருக்கான், லைக் அவனோட டாஸ்கிங் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிற அவனுக்கு கொடுக்குற மாதிரியும் இல்லை. நான் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இஸ் நாட் ட்ரைங் ஒரு டேக் ஆன் பண்ற, ஒரு கேடி மாதிரி டேக் ஆன் பண்றதோ இல்ல ஒரு பேரன் மாதிரி வந்து உள்ள அந்த மாதிரிலாம் அவன் எதுவுமே பண்றது இல்லை. அவன் ஒரு விதமா தான் விளையாடிட்டு இருக்கான். இந்த ரீசன் வந்து do you think it still holds good, the fact that இல்ல ஏமன் வந்து ஒரு மிட்ஃபீல்டர், நம்ம வந்து லெஃப்ட் பேக், நம்ம the slack that we are cutting for him, is it justified right now, do you think, Arvind? I do. You are asking a player who's 22, 23, and you are asking him to play one position with every game, a different position, and each position is a pretty skilled position that you have to learn the ins and outs of. சும்மா நேத்து கத்துக்கிட்டு இன்னைக்கு போய் எக்ஸாம்ல வாந்தி எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுல்ல. And இந்த சீசன்லயே Bellerin the 5th yellow வாங்கின பிறகு when AMN came and he played 2 games. First game he was abysmal at right back. Second game he was the best player in our team. So one game la வந்து I feel like it's in the game he played, the past game against Crystal Palace on left back now, and again I feel he's a victim of the system and ஒன்னும் பண்ண முடியாது. லைக் அது சொல்றதுக்கு இல்ல, we are going to have that if you continue to play like AMN in multiple positions every game. நான் ஒரே ஒரு ஓகே, நீ சொல்றதெல்லாம் ஓகேவா. இப்ப ஏஎம்என் வந்து நம்ம எப்படி the way in which we are viewing him is a squad player, utility player, கரெக்டா? நான் வந்து I just want to draw a parallel with Welbeck. ஓகேவா? வெல்பெக் வந்து நீ இப்ப பாத்தீங்கன்னா யுனைடெட்ல வந்து ஸ்ட்ரைக்கரா இருந்தான். யுனைடெட்ல வந்து நம்ம கிட்ட ஸ்ட்ரைக்கரா தான் வந்தான். பட் அவனை எந்த கேம்ல பார்த்தாலுமே, எந்த பெரிய கேம்லயுமே அவன் லெஃப்ட் விங்ல ஆளை அடக்கிறதுக்கு கொண்டுதான் இருப்பானே தவிர்த்து he will not be a guy creating chances or scoring those goals. And that Correct. Possibly led அந்த ஒரு யூட்டிலிட்டி பிளேயர் தான் அவன். அந்த ஒரு யூட்டிலிட்டி அவன் டெவலப் பண்ணினான். He was not a natural winger. Welbeck, for his height and his speed, he's a natural striker தான். He's not a winger. Correct. But problem with that analogy or that example rather is if Welbeck doesn't create or doesn't score, your clean sheet is still intact. பட் ஏஎம்எனுக்கு அப்படி இல்ல. அவன் விளையாடுற பொசிஷன்ல if he makes a mistake and oppositionல போய் ஸ்கோர் பண்ணாங்கன்னா you're immediately put on the back foot. True, very true. But அவன் பண்றது எதுவுமே அத வந்து சேஃப்கார்ட் பண்ற மாதிரியே இல்லையே. அதுதான். So my point is the criticism on AMN வந்து it will be magnified because of his position, but that is the exact same reason why he should be criticized less because of him being played in multiple positions with every game. And our Aladra position is pretty critical in the sense that our partner mistake will be magnified when we concede. And there is a higher chance that we concede when a defender makes a mistake rather than a winger.
அது ட்ரூ. ஐ மீன் ஏமன் நீங்க சொல்ல முடியாது. ஐ மீன் வி கேன் நாட் கம்ப்ளைன் ஃபார் ஹிஸ் பேட். மீன் அவனுக்கு எவ்வளவு சான்ஸ் கிடைக்குது. He doesn't play regularly, and he's kind of a player who gets a momentum once he keeps playing regularly. Yeah, so he's that kind of a player. And comparing him, see, that's a natural tendency, man. When you see someone else, KT அவன் prime formல இருந்தான் அந்த லாஸ்ட் 2-3 மேட்ச்ல. நீ இமீடியட்டா ஏமன்ல போடும்போது if you see that game, you will start comparing. என்னடா மிஸ் பண்றோம், இப்போ ரொம்ப ஓகே ஆடுறான், இப்படின்னு will start comparing. See, Ayman has been that kind of a player since beginning. But என்னன்னா KT இன்னும் கொஞ்சம் is a better performer, and the instant impact இருக்கு. So அதனால we always see that Ayman உடனே கீழே மட்டம் தள்ளுவோம். But I would say அவன் he is definitely need to work on his final அந்த தேர்ட்ல என்ன பண்ணணும்னு அவன் கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுவான். எங்கேயாவது அடிப்பான், தூக்கி வெளியே அடிப்பான். அது ஒரு காமன் ஃபீச்சர் மொத்த டீமுக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. இஸ் ஜஸ்ட் மீ லைக் ஃபைனல் தேர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிற ஒரு தெரியாம ஒரு இன்டிசிஷன் இருக்கிறது மொத்த டீமுக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஸ்பெசிஃபிக்கா இவன் ரொம்ப போரா இருக்கான். மத்தவங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஹோல்ட் பண்ணி பெப்பர்லைன் தெரியும் நம்மளுக்கு ஜெனரலா அவன் என்ன பண்ணுவான்னு. பட் திஸ் கை அட்லீஸ்ட் பாஸ் கரெக்டா வர மாட்டேங்குது. ஐ மீன் யூ நோ தட் மேல பாஸ் பண்ண அட்லீஸ்ட் நீங்க லாப் பண்ண எதுவுமே இல்லை. கண்ணா பின்னா எங்கே அடிக்கிறது, கீழே அடிக்கிறது, அவங்களுக்கே கொடுத்துட்டு வருவான். அந்த அவ்வளவு ஹையா பால் வேற லூஸ் பண்றது. எஸ், yeah. So I think the one thing that in the last Crystal Palace game அப்படியே blatant-ஆ காட்டினது our over dependence on the left side. நம்மளோட play is going so much through the left, and the entire play is being orchestrated by one single person. So we saw a stat this week that said Pepe has created 0 chances this week. Again, that goes to show Pepe playing on the right this week, this season so far. 489 minutes valadite, he's failed to create a single chance for his teammates, and he's only had like some 11 or 13 shots on goal. Some weird stat, but anyway, the fact that he has failed to create a single chance on goal for somebody who's had 8 assists or something the last season, again, that goes to show that our over dependence on the left side being orchestrated by one single person is a recipe for failure. Arteta in this instance has to put his hand up and start to make a little bit more adjustments. We are நம்ம போன game because of AMN not getting settled in the game, most of our plays went through the right side. ESR ரைட்ல நிறைய விளையாடிக்கிட்டே இருந்தான். he was trying to orchestrate on the right side. 3 பேர் இருந்தாங்க, 3-on-1 பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரையும். அந்த சைட்ல you had Smith Rowe and Xhaka. Both of them are not physically gifted at the moment. They're pretty young as well, so it was easy to push them off the ball and take the ball away from them. அத நம்ம நிறைய பார்த்தோம். The last 3 games before the Newcastle game, after ESR and Xhaka came on, and the West Brom game and the game before that against Brighton, அந்த கேம்லாம் பார்த்தா we saw how much in the half spaces la ball receive பண்றது, and the connection between Xhaka ESR and Martinelli, we were able to see that was very evident. And the movement is what we lacked, and we still lack that when we are either faced by an extremely low block, or if we don't have the right people. In this instance, it's ESR and Kieran Tierney for some reason. Okay, so இந்த இதுல like இவ்வளவு பேசிருக்கோம், like we are talking about these AMN not getting chances, and like அதனால plus when he does get the chances அவன் perform பண்ணல. அந்த consistent run இல்லாதனால there's so many things that are getting affected within the remaining 10 players. இது ஒரு question என்ன, this is a sort of a similar situation for Reece and Willock as well. ரீஸ்க்கும் நெல்சனுக்கும் வில்லகுக்கும் they hardly ever get any chances. நெல்சனுக்கு சான்ஸ் ஒரு இனிஷியலா கொஞ்சம் ஸ்பார்க் கொஞ்சம் ட்ரை பண்ணினா, பட் அதுக்கப்புறம் அவனும் குவைட் ஆயிட்டான். வில்லக் அவனோட ரோல் என்ன, அவன் எதுவா டெவலப் ஆக போறான், அவனால என்ன பண்ண முடியும், வாட் டஸ் அ வில்லக் டூன்னு என்னால இன்னும் புரிஞ்சுக்க முடியல. So are we better off, do you think, sending these 3 on loan right now? அது we can say 2 things. ஒன்னு இல்ல நம்ம ஸ்குவாட்ல மிச்சம் இருக்கிறவெல்லாம் மட்டமா தான் இருக்கான், அதனால என்ன வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. பட் it is sort of clear right now that okay, right now நம்மளுக்கு first choice Xhaka, second choice either Pepe or Willian. Again left na first choice we have Aubameyang, second choice Martinelli, அதுக்கு அப்புறம் we have Willian as well. இந்த ஒரு சிச்சுவேஷன் கப் கேம்ஸ் ஆடுறதே கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு, Willian ஆடுறதே இதுவா இருக்கு. So are we better off sending these guys on loan in January?
what do you achieve by sending them on loan? Loan அனுப்பலாம் திரும்ப வந்து if they don't have a clear path to the first team, சும்மா கேம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அனுப்பணும் அப்படின்றது வந்து அதுக்கு you can just straight up sell them. But my biggest gripe is again with Arteta on this. Why isn't Nelson getting any chances? அவன் போன season the way he finished, he deserved to play, at least be on the bench this season. The fact that he's not even on the bench is something that is unacceptable. வில்லியனுக்கு நம்ம சான்ஸ் மேல சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அவன் வந்து எவ்வளவு கொடூரமா ஆடினாலும் 11ல இல்லைன்னா கூட place on the bench assured for him. What does Nelson have to do to get that? Unfortunately, he gets untimely injuries and the marla setbacks. But still, whenever he's fit and ready to go, you don't play him. And when you play him, you want him to dribble past 7 people and score Messi-like goals. எப்படி முடியும்? விளையாடவே மாட்டான், கேம் டைமே இல்ல அப்படின்னா அப்புறம் விளையாடும் போது ரஸ்டியா தான் இருப்பான். I feel like we are also a victim of circumstance here with the bloated squad and like poor decisions from the past haunting us. But that does not mean Nelson shouldn't be playing or at least be on the bench. That's or Premier League game like the West Brom game, which we killed after like the 50th or 60th minute. He could have gotten like a good valuable 25 minutes if he was on the bench. We never gave that. Now Willock did come, to be fair, and I'll come to Willock in a bit, but Nelson, I feel like we are going dangerously down the Balogun path there. Balogun வந்து இப்போ if he leaves Arsenal, he's definitely going to set a precedent for future departures like this, lack of game time and talents walking away. Willock வந்து I have no idea. Whenever he's played, he's been more on the underwhelming side than the impressive part, and I don't know what you do with him. If intentions are clear that we are going to sign a number 10 and hopefully get the Miguel Aziz from the Ben Cottrell from the under 18s, we need, if you're going to give them more first team chances, Willock has to go. Like that's the common sense decision. Willock's going to be a squad player. சும்மா ஸ்குவாட்ல ஒருத்தன் உட்காந்துட்டு இந்த 23 man roster 27 man rosterல ஒரு ஸ்பாட் எடுத்துக்கிறதுக்கு you might as well sell him, get whatever you get and reinvest that in the squad. Praveen, do you agree? Do you think they should be sent out on loan or? See, when you think about the club, if you need to go to the next level, you need better players for that reason. And on the reason, Kaga, I don't think we can rely on Willock specifically. So rendu perum pona, I mean, and then if we can have some other players in that place who can make changes in the game, appoda vandu Arsenal will go to the next level. That's for sure. Okay, but at the same time, ivangala vandu Arsenal academy players. Okay, we cannot just number for on the either number we have to consider. We have to support. They have come through our roots, and on the idhukaga we have to support them. Of course, ipo irukra moment la we know that club like Arsenal we cannot afford to lose, and everybody knows that Arteta and the club officials, they will be scrutinized if things are not working out. உடனே கேட்பாங்க ஏன் வந்து இவங்கள ப்ளே பண்ணல அவங்கள ப்ளே பண்ணல அப்படின்னு. ஸோ நீ யங்ஸ்டர்ஸையும் நீ சேவ் பண்ணணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், and they need some experience. I would feel, and also at the same time you have to take the club to the next level. I would feel these two people, Rees and Willock they have to go out and play for a club, play regularly, improve, set an expectation to these players. Okay, this is what we are expecting in next round or loan season. Play all the game, play well, show what you can do, and then come back. Okay, other than my comment would be on these two players. With respect to, since we already spoke about Willian, right? எனக்கு வில்லியன் இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. சனியன் எடுத்து பனியன்ல போட்டுக்கிட்டு தான் அந்த கதை தான் இது. என்ன, I have no answer, and I'm pretty sure Arteta wants to prove everybody wrong that his decision was right in choosing Willian over some other players. Okay, so அதனாலதான் வந்து he's trying to put that guy over and over and over. Okay, எப்பயாவது ரெண்டு மூணு ஃபார்ம்ல வந்துட்டானா then he trust me, he's going to say this in ஏதாவது press conference சொல்லுவான். I know this is what his capability is. We know that is what he's going to deliver to our team. It's just that on the இவ்வளவு நாள் இந்த செல்சில இருந்தா it just takes some time to get into our either. Now he started showing up. இப்படி சொல்ல ஆரம்பிப்பான்.
Okay, he's just waiting for that moment to happen. So அந்த ஒரு ரீசனுக்காக we all know, okay, first நீ ஒரு அந்த தோத்த மேட்சஸ்லாம் he kept on doing the same mistake again and again and again. அந்த number 10 இல்ல இது இல்ல. Okay, and finally he knew that nothing is working out, we have to change something. அதுக்கப்புறம் தான் வந்து அவன் கொஞ்சம் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணா we started seeing some results. ஒரு கோவிட் பயம், ஒரு பல விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நட்சத்திரம் எல்லாம் மாறினதுனால தான் அந்த மேட்ச்ல 3 பேர் யங்ஸ்டர்ஸ் ஆடினாங்க. அதுல இருந்தா கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. Exactly. ஸ்டில் ESRலாம் ஆடி இருக்க மாட்டான். ஸ்டில் வில்லியன் தான் நம்பர் 10 சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான். கரெக்ட். நம்பர் 10 மாதிரி நடிச்சிட்டு இருப்பான் வந்தாங்க. Right. So வில்லியன் இது வந்து I have no answers, man. I mean அவன் விளையாடினா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதுதான். பாக்கணும், வேற என்ன பண்றது, அதை பார்த்துட்டு தான் இருக்கணும், ஏதாவது பண்ணுவான்ட்டு. Yeah, so with the youngsters I feel that who was the third youngster you were talking about? Amen. Definitely he has to be there. He has good talent. I mean left back, right back we don't have any backups. கொலா இல்ல. So அதனால வந்து Amen இருந்தே ஆகணும். Okay, we don't have, unless we buy a better player for left back, I don't think we're going to do அது மாதிரி எதுவும் பண்ண போற மாதிரி தெரியல. அதனால Amen is out of question, but Rees and Willock I think they have to go on loan. Yeah, at least Willock கண்டிப்பா போட்டே ஆகணும். இவன் சொன்ன மாதிரி, அரவிந்த் சொன்ன மாதிரி, எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட்ல எனக்கு தெரியாது அவன் எந்த பொசிஷன்ல ஆடுறான், திடீர்னு இந்த சைடு ஆடுவான், என்ன பண்றானே தெரியாது. சில டைம் மேட்ச்ல வந்து பால் எங்க வரக்கூடாது அங்க போய் நிப்பான், அங்க நிப்பான். Okay, so that kind of play is not consistent. And Rees தெரியும், Rees அவன் கொஞ்சம் பயம் இல்லாம ஆடுவான். எந்த டீமா இருந்தாலும், நீ பெரிய டீமா இருந்தாலும் சின்ன டீமா, ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அடிச்சு பிடிச்சு ஓடுவான், கட் பண்ணுவான், இது பண்ணுவான். So in that aspect is good. அவனை கொஞ்சம் ஹோன் பண்ணோம்னா he'll be really good. But Willock எனக்கு அவ்வளவு பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்ல. But I believe that if he gets a lot of game time, continuous game time, and probably playing a lot of games in Premier League, he will do better. Hopefully he'll do better. Okay. I think like அதே மாதிரி தான் I share the same feeling. For me, like ஒரு loan spell on where they can, like, it is not about knowing what to do in this team, it's about knowing how to play the game, being game on the game awareness தான் வந்து மெயினா வந்து இல்லாத மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. It's not about your skills. It's like வில்லக்லாம் டர்ன்லாம் பண்றான் பாத்துருக்கோம். நீ சொன்ன மாதிரி தான் நெல்சன் வந்து he's the same எந்த ஆப்போசிஷன் இருந்தாலும். பட் அந்த எந்த நேரத்துல என்ன பண்ணணுங்கிற கேம் அவேர்னஸ் வந்து it doesn't really have to come from just one manager. That's what I think. அந்த ஒரு that needs to be developed. So I think like they would benefit a lot from that. Specifically I think they have to be loaned out to Premier League teams. நீ வெளியே போனா நீ திரும்ப இதே மந்தமா தான் வருவ. பிகாஸ் அங்க அவ்வளவு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. The way we play in Premier League and in other leagues, it's entirely different. இங்கிலாந்து விட்டு வெளியே போக கூடாது. இருந்தா இங்க championship okay, but at least Premier League clubs la edavadhu nee viladana they will have a good experience. That's what I feel. And ipo avanga anupurudha எனக்கு தெரியல. I don't think they will send who do we have to play in Europa. I mean Europa vandadunale I think they will choose Willock over a few other players. எவ்வளவு கேம் கேட்டா கஷ்டமான கேம்லாம் வர ஆரம்பிச்சிருல. அதுக்கப்புறம் வில்லோ வச்சா முடியும். அதுக்கப்புறம் நாக் அவுட்ஸ் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வில்லோ வச்சலாம் கண்டினியூஸா. அத ரொனால்டோனே ஆட மாட்டான். அதுதான் இன்னொரு அடுத்த டாபிக். அதான் லெனோ பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். எனக்கு ஏதோ இந்த ஜனவரியில வந்து ஒரு கீப்பரை வாங்க போறோம்னு நினைக்கிறேன். அதுக்குதான் வந்து நம்ம தேர்ட் கீப்பரை வித்தோம்னு நினைக்கிறேன். தேர்ட் கீப்பர் நம்ம ஏன் வித்தோம்னா அவன் சும்மா இருந்தான். அவன் வந்து ஒரு வேலையே பண்ணாம கிரவுண்ட்ல வந்து ஒரு அட்வர்டைசிங் போர்டு மாதிரி அவன் உட்கார்ந்து இருந்தான். நம்ம தேர்ட் கீப்பர் அவன் 8 அடி வேற இருப்பான் பாக்குறதுக்கு. மடமரத்தை பிடிங்கி நடு ரோட்ல வச்ச மாதிரி. I think we're going to go for a better goalie நினைக்கிறேன். I don't know, maybe it's definitely risky. நீ லெனோ போயிடுச்சுன்னா முடிஞ்சது. நம்ம அப்படியே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் எல்லாருமே. கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச்ல எல்லாம் என்ன சேவ் பண்ண அந்த பென்டகேயோட ஹெடர். Yeah, but எல்லா கிளப்புமே அந்த சிச்சுவேஷன்ல தானே இருக்காங்க. Who apart from United because Dean Henderson got some really good experience with Sheffield last season. மிச்ச கிளப் யாருக்குமே பேக்கப் கோல் கீப்பர்னு பெரிய no big name is there. நீ எந்த கிளப்லயுமே எல்லா பேக்கப் கோல் கீப்பரையும் பாரு. அதுக்கப்புறம் ரொனால்டோ பாரு. எந்த கோல் கீப்பருமே அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டா மிஸ்டேக் பண்ணான். பட் ஐ திங்க் அவன் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் கொஞ்சம் டீசெண்டா இருக்கு.
He also made like a vital save halftime முன்னாடி to keep it at 1-0 or 1-1 halftime நீ போடுமா. அந்த இதை கேரியர் சேவ் தானே சொல்ற, பால் விட்டு அப்படியே உள்ள விட்டானே அதானே? அது செகண்ட் ஹாஃப்ல, அது ஃப்ரீ கிக்ல வந்துச்சு. ஹாஃப் டைம் போறதுக்கு ரொம்ப முன்னாடி ஒரு பிரில்லியன்ட் சேவ், ஒன் ஆன் ஒன் சிச்சுவேஷன்ல சேவ் பண்ணுவான், சூப்பரா பண்ணுவான். லைக் he has the potential இருக்கு. That's what I feel. He's played what 3 games for Arsenal, and literally 3 starts in his career so far. அந்த மாதிரி தான் single digit starts in his career so far. So அந்த மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட you are going to see mistakes happen. last season லெனோவா செல்சி அவையா செல்சி ஹோமா ஜார்ஜினியோ வந்து ஒரு டேப் இன் பண்ணுவானே ஒரு ஃப்ரீ கிக்ல வந்து லெனோ will try to punch it out, he'll miss the ball completely. ஜார்ஜினியோக்கு ஒரு டேப் இனா இருக்கும் far postல. So it's not like Leno has not made mistakes at all. So he's also made mistakes, but he's gotten opportunities to show that what he's made of. I don't know if Runarsson is the deal, but if not, then why did we spend 4 million on him, which we could have spent elsewhere? Matt Macy, for all we care, could have been the backup goalkeeper for the rest of the season. Runarsson, Matt Macy இருக்கிறப்ப Runarsson கூப்பிட்டுருக்காங்கன்னா அப்ப Matt Macy எவ்வளவு வட்டா இருந்திருப்பான், யோசிச்சு பாரு. நீ வேணாம்னு சொல்றேன். அவ்வளவு இது இல்ல, நம்ம ஒரு மேட்ச்ல I think we are trying to, அதுக்கு முன்னாடி மேட்ச் I think he had couple of clean sheets, right? யூரோப்பால, பட் அந்த ஒரு கேம்ல வந்து அவனுக்கு ஷார்ட் டார்கெட்டே இல்ல அந்த கேம்ல. சோ அந்த கிளீன் ஷீட் டேக் இட் வித் கிரெயின் ஆஃப் சால்ட். பட் தி அதர் கேம்ஸ் ஐ டோன்ட் நோ, ஹி வாஸ் டீசென்ட். பேட்னு சொல்ல மாட்டேன், டீசென்ட் இஸ் ப்ராபபிலி a good way to put it. And I don't know what he's made of yet. ரொனால்ட்சன் வந்து அவ்வளோ மோசம்லாம் இல்ல, ஆனா பையன் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் நினைக்கிறேன். அந்த பால் விட்டு அவன் மூஞ்சி பாக்கணுமே, இன்னைக்கே போறோம் ட்விட்டர் இன்னைக்கு ஆஃப் பண்றோம், அன்னைக்கு அப்பயே டிசைட் பண்றான்னு இவன் நம்ம கேரியர்ஸ் வந்து லிவர்பூல் இதுல மட்ரிட் ஒரு கோல் விட்டுட்டு ஒரு மூஞ்சி ஒரு பாப்பான், அப்படியே அவனை அது சிரிப்பு வராது, அவனை பார்த்தா பாவமாவும் இருக்கும். அவன் பண்ணது அந்த டேக் இருக்குமே இப்போ அவனுக்கு. இப்போ அவன் கண்டிப்பா வந்து 2-3 மேட்ச்ல ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு வந்து ரொனால்ட்சன் AKA கேரியர்ஸ் அப்படின்றாங்க. அவனுக்கு அந்த டேக் போகவே போகாது அதுக்கப்புறம். லிவர்பூலுக்கு ஒரு கேரியர்ஸ், ஆர்சனலுக்கு ஒரு ரொனால்ட்சன் அது மாதிரி ஆயிடும். சோ அது அவன் I don't know how he's gonna come over that அந்த டேக். அவன் எவ்வளவு சீக்கிரம் பண்றானோ அவ்வளவு நல்லது. பட் அவனுக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல இனிமேல் இருந்து. அவன் அன்னைக்கு பார்த்து அட்லெட்டா லைட்டா மிரண்டிருப்பான், டேய் இதெல்லாம் நான் போய் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எப்படா பேசுறது அப்படின்னு. நானும் எவ்வளவு தாண்டா பேசுறது உங்களுக்காக அடி வாங்க, இதெல்லாம் ஒரு ரீசன் என்னால சொல்ல முடியாதுல, கைக்குள்ள விடுறதெல்லாம் தயவு செய்து. அதனால அந்த ஒரு பயத்தினாக he may not get a chance again in all those knockout matches in FA Cup. பிரீமியர் லீக்ல டெஃபினட்டா இல்ல. ஸோ தெரியல, அவனோட ஸ்கில், அவனோட திறமை நினைக்கிறேன் இனிமேல் இருந்து how he's gonna. இப்ப நீ சொல்றது வந்து அப்ப எனக்கு வந்து both of you said there is a possibility of us getting a இன்னொரு செகண்ட் சாய்ஸ் கோல் கீப்பர். இந்த மாதிரி வந்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி லைக் லிவர்பூல்ல இருந்து ஏட்ரியன் மாதிரி ஆள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அந்த மாதிரி. பட் இப்படி வந்தாச்சுன்னா வந்து ரொனால்ட்சனோட பாத் என்னவா இருக்கும், லைக் வாட் இஸ் கோயிங் டு பி ஹிஸ் ஃபியூச்சர், பிகாஸ் we are going to get a second guy and அவனும் தான் ஆடுவான், டெஃபினட்டா வந்து அவனை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ரொனால்ட்சனுக்கு நம்மளுக்கு ஒரு பாத் இருக்கா? லைக் சொன்ன மாதிரி 4 மில்லியன் கொடுத்துருக்கோம், சும்மா எல்லாம் கிடைக்கிறவன் 4 மில்லியன் கொடுத்துருக்கோம். Too early to comment on him. I mean அதான் சொல்றேன்ல, we cannot definitely gauge how he is based on that match performance. But அவனோட definitely one of the thing was what Arteta wants is he wants goalkeeper to play from back. So அந்த குவாலிட்டி அவனுக்கு இருக்கு. ஓகே, அவனுக்கு அந்த கரெக்டா பாஸ் பண்றது, பேக்ல விளையாடுறது அந்த குவாலிட்டி இருக்கு. பாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் ஓகே இருக்கு. திங் இஸ் அந்த சேவிங் அந்த ஸ்கில் மட்டும் கொஞ்சம் தெரியல. அது எப்படின்னா அன்னைக்கு அந்த ஒரு ஆங்ஸைட்டில அது பண்ணானா, I don't know, they kept on attacking அந்த அன்னைக்கு அந்த மேட்ச்ல. But I think with his with experience I think he'll do better. நம்ம ஆஸ்பென் எப்படி இருந்தான் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வந்தவனே ஆரம்பத்துல ரொம்ப ஒஸ்டா இருந்தான். அதுக்கப்புறம் he was doing better. அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது they start doing better. So செகண்ட் கோல் கீப்பருக்கு பரவாயில்ல என்ன எனக்கு தோணுது. நம்ம அதுக்குள்ள அவனுக்கு நம்ம ஆர்சனல் சொன்னல, நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா விட மாட்டாங்க, வச்சு அவனை செஞ்சு விட்டுருவாங்க எல்லாரையும். எவனா மென்டலி டிப்ரஸ் ஆகி கவுன்சிலிங் போறாங்க. நம்ம அது ஏதாவது நீ கான்ட்ராக்ட்லயே சைன் போட்டு வரணும். இது மாதிரி
பைத்திய ஐ மீன் அசைலம்ல ஏதாவது அனுப்புனீங்கன்னா 4 காரணம் என்ன அப்படின்றத ட்ரீட் பண்ணிட்டு வரணும் நீங்க ஹாஸ்டலுக்கு. சீரியஸா அதுதான் பண்ணணும். பாக்குற ஃபேன்ஸ்க்கு நம்மளுக்கே அப்படி இருக்குன்னா அவன் சின்ன பையன் வேற. அதுதான் எனக்கு வந்து இவ்வளவு டாக்ஸிக் ஆனது வந்து அவன் சின்ன பையன். ஓகே நம்ம ஷாக்காவை திட்டுறோம் மாத்தி மாத்தி திட்டிட்டு இருக்கோம் எல்லாம் ஓகே. இப்ப அவன் வந்து நிறைய விஷயம் பாத்துருப்பான். சொன்னது சின்ன பையன், அவனை வந்து வந்தடே எவ்வளவு ஹோப்ஸோட வந்திருப்பான் இவ்வளவு பெரிய கிளப்புக்கு. அந்த உடனே நம்ம இங்க திட்டுறது வேற, அவனோட சோசியல் மீடியால போயிட்டு செத்து போ இது போ அப்படின்னா எப்படா இருக்கு அவருக்கு? எந்த கிளப்புக்கு வந்தாலும் தோலாது. ஆக்சுவலி அதுவும் நீ அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணணும். யூ ஹாவ் டு பிளேயர்ஸ் கிட்ட பேசணும். நீ இது சோசியல் மீடியா இஸ் நாட் எவ்ரிதிங். ஒரு 10 பேர் எவனாவது அடிப்பான் லூசு பையன். அவன் நம்ம ஆர்சனல் ஃபேனான்னு கூட தெரியாது. they might be in some other club in disguise. So அது நீங்க அவ்வளவு இது பண்ண முடியாது. நீ கவுன்சிலிங்கா பண்ணணும். these kind of players it's like just forget about what's been hit. அதுக்கெல்லாம் ஜாக்கா தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் the way he reacted in this, right? அப்படின்னு போனாங்க அப்படின்னா அவெல்லாம் எப்படி அந்த இவன் நாஞ்சல் சம்பத் மாதிரி தொடச்சிட்டு போயிடுவேன் நிறைய. அப்படி நான்லாம் எவ்வளவு வாட்டி அப்படி இப்படின்னு இந்த மாதிரி கேரக்டர்னு வச்சுக்கோ. ஆமா, அவங்க எவ்வளவுதான் 4 பேர் மூஞ்சி 5 பேர் கூடி இருந்தா அவன் மூஞ்ச துப்பினாலும் அவன் விடாம இருப்பான். So அந்த மாதிரி கேரக்டர் ஜாக்கா எல்லாம். So I think it's good. And being in Arsenal, you have to be that strong, and you have to definitely defend what fans say. You have to prove all those things. So அந்த மாதிரி இதெல்லாம் வந்து all these youngsters should have this counseling. யங்ஸ்டர்ஸ் ஓகே, நீ சொல்றது ஷாக்காக்கு ஓகே. பட் எனக்கு என்ன இந்த பாயிண்ட் என்ன ஒரு கொஸ்டின் தான், பிளேயர்ஸ் வந்து ஓகே சோசியல் மீடியா வந்து 20 இயர்ஸ் முன்னாடி சோசியல் மீடியா கிடையாது. சோ வந்து உனக்கு நீ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தியோ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கூட மக்கள் என்ன சொல்றாங்கன்னு உனக்கு தெரியாது. உனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டர் என்ன எழுதுறாங்கிறதே அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல தான் உனக்கு தெரியும். பட் இப்போ வந்து சோசியல் மீடியாவோட அட்வென்ட் வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். இட் இஸ் ஒன்லி கோயிங் டு கெட் வர்ஸ். பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்களோட தேர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வாட் பீப்புள் ஃபீல் அபவுட் இட் வந்து போற போக பார்த்தா இந்த பிளாக் மிரர்ல வர மாதிரி மேட்ச் ஐடியாலே தெரிய ஆரம்பிக்கிறது கூட வந்து வாய்ப்பு அந்த மாதிரி கூட போகலாம். ஐ மீன் லைக் the way in which things are developing. But are players putting themselves under too much pressure in the noise? Is there any way do you think for players to be insulated from this noise, or is it inevitable? And if it is inevitable, should they be as perturbed about this as we think they are, or they are being? I mean, the whole social media impact naladana the calls about racism and everything is exacerbated so much. It's just the age we live in. Onnu panna mudiyadu. We are we just need to, as common sense people come together and say we don't do it, and sila anti-social elements லாம் பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது we can try and educate them. If not, they are going to have to suffer consequences of their actions. அது like அந்த understanding it should also come to others. Like you are going to have face these people, especially when you are in the middle of the public eye. You are going to hear these criticisms, sometimes fair, sometimes extremely unfair, and adukku vandu you should insulate yourself. I'm pretty sure not just Arsenal, any player who plays for a big club is being educated about all these people. Recent FA came out and said you should have educated Edinson Cavani about speaking etiquette, எப்படி பேசணும் அப்படின்னு. Like I felt that was going a little bit overboard, because your the way you grew up with the mannerisms and everything, அதெல்லாம் one thing in your country and your culture might be different to how I perceive it. But adukku vandu if you just blanket vandu idu racism appdi nee podradhu vandu that stuff. But that's I'm digressing. The point being, Runarsson should develop a little bit more of a thicker skin to say you say what you want, like just like how Xhaka is. I don't give a shit. இது ருனார்சன் மட்டும் இல்ல, மத்த பிளேயர்ஸ்க்கு தான். பிளஸ் நான் சொல்றது இன்னொரு மேட்டர் என்னன்னா வந்து ஐ டோன்ட் திங்க் லைக் நம்மளுக்கு வந்து பேரு பேண்டர் கிளப் அப்படின்லாம் எல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்றதுல இருந்து நம்மளோட பிளேயர்ஸ் ஆஃப் த பிக் டீம்ஸ் நம்மளோட பிளேயர்ஸ் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எந்த டீமோட பிளேயர்ஸும் பண்ண மாட்டாங்க. மேபி யுனைடெடோட பிளேயர்ஸ் பண்ணுவாங்க, பட் மத்தபடி நம்ம பிளேயர்ஸ் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ற அளவுக்கு ஐ டோன்ட் திங்க் நோ அதர் டீம் இஸ் ஸ்க்ரூட்டினைஸ்ட். ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் தான் நான் வந்து லைக் இது எப்படி இன்சுலேட் பண்ண முடியும்? கஷ்டம், டெஃபினெட்லி கஷ்டம் தான் அது. ஐ மீன் அட் திஸ் இப்ப நம்ம இருக்கிற அந்த சோஷியல் மீடியா ஏஜ்
social media age-ல வந்து அது கஷ்டம் தான். But I think what we can, it's part of a manager's job to give confidence. They have, at least at the end of the day, it is managers review is what is important for the players, right? Whatever you say, நீ என்ன வேணா பண்ண, நீ okay ஆடு, maybe I might like a player, you might not like a player, so it varies. நீ அதெல்லாம் நீ அவ்வளவா நீ கன்சிடர் பண்ணணும் இல்ல. But what Arteta says and how Arteta can support these guys and இவங்களை எப்படி நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், that brings lot of confidence with the players, I think. நீ வந்து ஜோஸ் மேரி எல்லாம் இருந்த மேனேஜர் எல்லாம் வச்சுக்கேன், ரொம்ப கஷ்டம் அது. யூனோ போட்டு தள்ளிடுவான், அவனே போட்டு தள்ளிடுவான். And that gives a chance to the fans to mock these people more. Okay, நீ வந்து நீ அதெல்லாம் தான் நீ வெங்கர் வந்து வேற லெவல்ல பண்ணுவான். I think Arteta is doing to a slighter extent, but I think இப்போ இந்த ஏஜ்ல வந்து he's going at the right path, but இன்னும் கொஞ்சம் வந்து if he can protect all these kind of players from these நீ வந்து நீ அவ்வளோ நீ கன்சிடர் பண்ண தேவையில்ல. just see, I like your performance, நீ வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணணும், அப்படி பண்ணணும்னு வச்சுக்கேன். I think that gives lot of confidence to these players and they will start ignoring all these comments. I mean, experienced players it's different because they already know they have come up through all these in the அவங்க திட்டினா இவன் திட்டினா அதெல்லாம். டேவிட் லூயிஸ்லாம் இது மாதிரி எவனுமே திட்டி இருக்க மாட்டான். நான் திட்டி இருக்கேன்டா டேவிட் லூயிஸ, யாருமே வாங்கிக்க மாட்டேன்றேன் டேவிட் லூயிஸ. ஆனா அவன் எப்படி எதா வந்து பேசலாம் பாத்தியா இல்லையா அந்த இதுல எல்லாம். சோ அதெல்லாம் இட்ஸ் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். பட் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் லைக் ருனர்சன், ரீஸ், பில்லாக், இவங்கெல்லாம் வந்து too young and I don't think they have good experience in handling these kind of situations. உடஞ்சு போயிடுவானுங்க உடனே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ அந்த மொமெண்டம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் கேவலமா போயிட்டே இருப்பானுங்க. இந்த டேவிட் லூயிஸ் கிட்ட இருந்து கெத்துங்க இதை கத்துக்கணும். எப்படி வந்து எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நடந்து. எக்ஸாக்ட்லி, அவன்லாம் கெத்தா வருவான் எல்லாமே. நீ பிளே பத்தி நீ பேசாம, பட் கன்சிடரிங் as a person is too good. I mean, எனக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்ப 4 பேர் இருந்தாங்கன்னா that kind of person is required. அப்பதான் வந்து உனக்கு நீ ஏதாவது ஒரு களத்துக்கு போனோம்னா அந்த மாதிரி ஒரு ஆள் தேவை. பயப்படாத போடா அப்படின்னு அந்த மாதிரி இது கண்டிப்பா. ஜெர்மனியோட 7-1 தோத்தப்ப கூட அசராம வந்து கூச்சமே இல்லாம அடுத்த மேட்ச்ல வின் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவான் அவன். போன மேட்ச் தோத்தடா கேவலமா அப்படின்னு கூச்சமே. ரைட். சோ அதனால நான் சொல்றேன் அர்டேட்டா மேனேஜரோட இது சரி அந்த ஆஸ்பெக்ட்ல நீ இவனெல்லாம் பார்த்தனா I truly admire this guy, Pep or even Kloppலாம் வந்து அவன் பேசுற இதுல fans get influenced. They start thinking that okay, he's actually doing good, but he's in the rough patch. So definitely we can definitely make it better. The way he talks and the confident பேசும்போது obviously that gets transferred to the Arteta fails to do that, but slowly I think he's getting on the இது வருது. But Kloppக்கு பேக் பண்றதுக்கு previous results இருக்குல்ல, அவன் பண்ணினா he is like shown something கொஞ்சம் previous. Yeah, of course. I mean, of course என்ன சொல்றேன், அது இருக்கு, அது ஸ்லோவா தான் வரும். பட் நம்ம கிளப் அது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்மளோட ஃபேன்ஸ் இது வந்து அது வேற லெவல் இது பண்ணுவானுங்க. நம்ம பசங்களே வந்து போயிட்டு கேவலமா திட்டுவானுங்க. அது நம்ம சர்வசாதாரணமா பண்ணுவோம். ரைட், அது நீ ஹேண்டில் பண்றது தனி ஸ்கில்லே வேணும். அது அதான் மேனேஜரோட இதுவும் ஹெல்ப்பும் தேவை இன் ஹேண்ட்லிங் தீஸ் திங்ஸ். ஓகே, சோ பிளேயர்ஸ் கேம் பத்தி எல்லாம் பார்த்தோம். 2 விஷயம். இந்த 2 கேம்ல வந்து யாரு வந்து அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர் நீங்க லைக் திஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவுபமேங் ஸ்கோர்ட் a goal. So it was very nice to see him like smiling after a goal. எவ்வளவு இதுவா இருக்கு, அப்புறம் ஒரு கோல் போட்டான் கேடி again there. பட் இந்த 2 கேம்ல வந்து யார் who are like the standout performers? ஏன்னா கன்சிஸ்டன்சிங்கிறது வந்து நம்ம கதறிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த சீசனுக்கு. கரெக்டா அது தெரிஞ்சது. கொஞ்சம் கேம் வந்து ஜெயிச்சோம், அடுத்த கேம் உடனே வந்து டிரா தான். பட் டிராவே பாசிட்டிவ் பார்த்தா அப்ப அரவிந்த் மாதிரி பேசணும்னா டிராவே ஒரு 4வது கிளீன் ஷீட் வச்சிருக்கோம் அப்படிங்கறது ஒரு அதுவா சொல்லலாம் அந்த மாதிரி. பட் இந்த 2 கேம்ல சேர்த்து போட்டுன்னா லைக் who do you think were the standout performers across both games and who சரி பேட் பெர்ஃபார்மன்ஸ் வேணாம், பேட் பெர்ஃபார்மன்ஸ் யாரே நம்மளுக்கு ஓப்பனா தெரியுது. ஸ்டாண்ட் அவுட்டா யார் இருந்தாங்க? அரவிந்த் யார சொல்ல போறான்னு தெரியும், பட் நம்ம அது பேச சொல்ல போறோம். அவனுக்கு அப்ரிஷியேட் நம்ம பண்ணியே ஆகணும். அதுக்கு போவோம்.
So let him start then. Xhaka தானே? Of course, he was my man of the match. எங்க பார்த்தாலும் இருந்தான் சார் அவன் எல்லாத்துக்கும். லைக் he was the perfect definition of a cock block. ஒரு பார்ல வந்து ஒரு பொண்ணை ட்ரை பண்ணி எவனாச்சும் ஒருத்தர் நடுவில் வந்து நின்றுவானே, அதுதான் அந்த சாக்கா. பாஸ் 6 மாசமா வெயிட் பண்ணி 3 வருஷமா வெயிட் அதே ஆளுதான் சாக்கா. டெரிஃபிக்கா விளையாட்டான். I was pretty surprised by some of his the timing of some of his tackles, the way he read the game. நம்ம செகண்ட் ஹாஃப்ல வந்து when we were trying to get that first goal, we had except Leno, everybody was in the Crystal Palace half of the field தான். So அப்போ வந்து for Xhaka to break a place, he was like prime Coquelin எப்படி பண்ணிட்டு இருந்தானோ அந்த மாதிரி ஒரு பிரேக்கப்லாம் பண்ணிட்டு இருந்தான் பிளேல. And he also had like pretty good moments when he was distributing. He tried to find those long balls, get the wingers out or to get the fullbacks and switch of plays, அதெல்லாம் ஸ்ப்ளெண்டா பண்ணிட்டு இருந்தான். I thought he was really good. Interestingly, I felt Aubameyang was pretty good this time on the wing. He was pretty effective. Yeah. Although KT's presence would have made that much better, but without KT, I thought Auba had a pretty good command of the wing. Or superb runs, overlaps, cutbacks, like and in cut-ins and the different verbiage la na போட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் நிறைய வேலை பண்ணிருக்கான்னா, போதுண்டா எப்பா அந்த I thought those two were pretty good. And of course in ESR வந்ததுல இருந்து my prime, like the biggest benefactor I think ESR's gameplay nala is Lacazette. He also I felt had a splendid game. Couldn't find the back of the net, but from that அவனோட hold up play, link up play சூப்பரா இருந்தா. I just like ESR வந்ததுல இருந்து my appreciation for the front half of Arsenal is so much better. So Xhaka, yes, Xhaka வந்து ஒரு பாயிண்ட் நம்ம வந்து இவ்வளவு நாள் திட்டிட்டு தான் இருக்கோம். But credit where it's due. ரெண்டு கேம்லயுமே நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா வந்து he had different roles to play in both games. ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து he was brought in more like ஒரு என்ஃபோர்சர், இது பண்ணணும் முடிக்கணுங்கிற மாதிரி தான். செகண்ட் கேம்ல வந்து he was stopping attacks. he wasn't creating anything, but he was stopping a lot more attacks. So Praveen, credit where it's due. Agreed? நான் சொல்ல மாட்டேன். போச்சு பேபி, நான் அவனை பத்தி நிறைய பேசியாச்சு, இன்னும் பேச மாட்டேன். ஓகே. இந்த @wellbeast ஒரு ட்விட்டர் ஹேண்டில், his tweet summed up this entire few words from அது இப்ப அது எமம்னா இப்ப போ நீ யாரெல்லாம் போடுவாங்க நீ திரும்ப அனுப்பிச்சிட்டே தான் இருக்க போற. கண்டிப்பா. என்ன there is a quote, the apology has to be as loud as நீ வின்னு சொல்லியாச்சுடா, பின்ன ஏன்னா இன்னும் பேசினே இருக்காது. எனக்கு டைட்டில் கொடுத்தாச்சுல, நீ தான் வின் பண்ணிட்ட ஜாக்கா இதுலன்னு சொல்லியாச்சு. திரும்ப அதே பேசிட்டு இருக்காது. அதுல இதெல்லாம் my pick would be Leno இந்த மேட்ச்ல. நீ லெனோ இல்லனா நீ ஜாக்கா எல்லாம் இந்த வாட்டி நீ இவ்வளவு சொல்லிருக்க மாட்ட. ஜாக்கா அப்ப கரெக்டா நீ இன்னும் கொஞ்சம் ஜாக்கா இந்த இடத்துல பாத்துக்கணும்டா அப்படி இப்படின்னு சொல்ல கேவலமா சொல்லிருப்போம். லெனோ சேவ் பண்ணதுனால நீ ஜாக்கா வந்து கொஞ்சம் பேசலாம். பட் he did really play well. ஜாக்கா நான் வந்து he had an amazing ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவனை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் இல்ல. குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜிங்ஸ் வேணாம், அதை பத்தி நான் பேசவே வேணாம். So my pick would be Leno in both the matches. அவன் இல்லனா இந்த நேரத்துக்கு I don't know, நியூகாஸ்ல கண்டிப்பா அவுட் ஆயிருப்போம். And in the Crystal Palace matchல I missed last few minutes of the game. பட் நான் பார்த்த வரைக்கும் Leno had an outstanding first halfல வந்து சேவ் எல்லாம், அந்த ஒரு சேவ் வந்து அமேசிங்கா இருந்தது. எங்கேயோ குதிச்சு சேவ் பண்ணாது. So for that reason my pick would be Leno. Okay. So last question, இந்த ரெண்டு கேம் வச்சு லாஸ்ட் क्वेश्चन, ஒரு பிரிவி பிளேயர் வச்சு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணனும்னு நினைச்சோம். பட் this player வந்து he has made a huge difference to the team since he came in, especially when we were missing like the best defensive player that we had in the season. I'm talking about Pablo Mari. So Pablo Mari வந்து அவன் வந்த கேம் எதுவுமே இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நான் சத்தியமா எதிரே பார்க்கல. அவன் வந்த கேம்ல
he didn't put a foot wrong. I don't know about you guys. He didn't put a foot wrong. Again, and then the transfer அந்த clause இருக்கிறதுனால he cannot play 8 games மேல காசு கொடுக்கணும். நம்ம தான் சும்மா வந்து ஒரு சும்மா இதுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும்னாலே மூக்கால் ஆழ்வோம். இது இவ்வளவு 1 மில்லியன் எல்லாம் கொடுக்கணும்னா சான்ஸே கிடையாது. அதனால தான் உட்காந்து வச்சாங்க. பட் the impact that he's had and the impact that he might have in the future, அது வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. I don't know if I'm too early to judge it. கேப்ரியல் வந்து நம்ம பார்த்தோம். பட் கேப்ரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. பட் அந்த கேப்ரியல் இல்லாதது அழகா வந்து காமிக்காத மாதிரி ஆடினாங்க மாதிரி. ஸோ what are your guys thoughts on மாதிரி? லைக் இது எதிர்பார்த்தீங்களா நீங்க? இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தீங்களா அவனை வாங்கினப்போ? இல்ல அவன் வந்து அந்த ஆடுறான்னு சொல்லிட்டு ஒரு 2 மேட்ச் ஒரு 20 நிமிஷம் ஆடிட்டு உள்ள போய் உட்காந்துட்டானே, அந்த மேட்ச்ல எல்லாம் எதிர்பார்த்தீங்களா? அமேசிங் ஃபைண்ட் பப்ளோ மாரி. ஓகே, அவன் கேம் பயங்கரமா ரீட் பண்றான். அது அது நல்ல ஸ்கில் வந்து. What I feel, I mean, definitely it's too early to comment on that unless we see him playing with a big team. Okay, அவன் வந்து மேன் சிட்டி, லிவர்பூல் இந்த மாதிரி ஃபாஸ்ட் அட்டாக்கிங் டீமோட ஆடும்போது தான் கஷ்டப்படுவான்னு தோணுது எனக்கு. எனிதிங் வித் லோ பிளாக், கொஞ்சம் இந்த கவுண்டர் அட்டாக் டாட்னம் அந்த மாதிரி டீம் எல்லாம் வந்து ஐ திங்க் he can do well. He knows where எங்க இது பண்றாங்க, எங்க த்ரெட் இருக்கு அப்படிலாம் அவனுக்கு தெரியுது. பட் அவனை அந்த பிளேயர்ஸ் அட்டாக்கர்ஸ் வந்து அவனை தாண்டி if they start going behind, getting behind, that's when we have to assess. I mean, அந்த இதுல வந்து I think he might, because of his low pace, lack of speed, he's going to suffer. I mean, என்னோட இது, okay, I would not prefer him because Gabriel is physically கொஞ்சம் இன்னும் strong and he can run faster, he can handle those kind of attackers. So எனக்கு வந்து it's too early நினைக்கிறேன். But all these games what we saw with Pablo Mari, we were too comfortable. நம்ம வந்து ரொம்ப அவ்வளவு யோசிக்கவே இல்ல. டிஃபென்ஸ் இதுல போச்சு அவங்க பாத்துப்பாங்க, அந்த மாதிரி இது இருந்தது நம்மளுக்கு வந்து ஒரு so from what I see. But நம்மளுக்கு வர இப்போ அந்த மேன்யூ மேட்ச்லாம் we can easily see because we have Rash, we have Greenwood and all those folks who can run faster. Could you hear me, guys? Yeah. Okay. ஸோ அந்த மாதிரி மேட்ச்லாம் நீ பாப்லோ மாதிரி எப்படி விளையாடுறான்னு பொறுத்து தான் இருக்கு. ஐ விஷ் பாப்லோ மாதிரி வந்து ஒரு ரைட் ஃபுட்டடோ இல்ல கேபி வந்து ரைட் ஃபுட்டடோ இருந்து அவங்க 2 பேரும் விளையாடுனாங்கன்னா, பட் இப்ப எப்படி அந்த கன்டென்ஷன் எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பாப்லோவும் இப்ப மாரியும் விளையாடுறான், பட் கேப்ரியல் நல்லா விளையாடுறான். பட் எனக்கு கண்டிப்பா தெரியும் அர்டெட்டா இஸ் கோனா ட்ரஸ்ட் ஆன் கேப்ரியல் இன் ஆல் தோஸ் பிக் மேட்சஸ். சோ அதான் நீ சொன்ன மாதிரி ரெண்டாவது ரைட் பேக் கரெக்டா if he plays in the right it would be much better. Holding வந்து பேக்கப் ஆக்கலாம். But Holding again, but right footed, I don't think they will play together. Like going on Holding தான், like he signed a new contract, all good. But ஒரு the signing new contract வந்து, do you see him staying here for long term or do you see him like ஒரு இவனையும் ஒரு cash in பண்ணிடுவோம் as usual English player அந்த மாதிரி பண்ண பாக்குறீங்களா? He's an able backup. I feel Holding's game has improved tremendously. Whenever he's been called into action, right from the Diego Costa FA Cup final, adilenda ஆரம்பிச்சு, and that time he was like 21 or 22 and just come into the Premier League. அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சு, and now wherever he is, he's grown leaps and bounds. Arteta's trust in Holding, I feel Holding has repaid. Holding, unfortunately for him, he's not got the pace. When for him, a backup role is what I envision for him in Arsenal, and I feel like he has what it takes to grow and become like a right-footed Pablo Mari, an excellent reader of the game. And the Mari Agalam, and that is in fact against Crystal Palace he was pretty good. Like Zaha oda threat nariya edathla வந்து he was able to nullify very easily, effectively. He did not concede any unnecessary free kicks. Clean ah வந்து விளையாட்டு போயிட்டான். And that அந்த மாதிரி ஒரு கேம் தான் I see from Holding going forward. I think he's going to have a good spot on the bench. Again, I don't want to sell him for the sake of selling him. He seems to be a pretty good rotation player when he comes in. So at the lane, I feel like he should definitely stay back, especially considering the fact that he's English. The fact that he's English plays a huge role. Okay, yeah. So இது அப்படியே அழகா போயிடுச்சு. So we are coming to கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்துட்டோம். டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் தான். அரவிந்த் மூஞ்சில ஆல்ரெடி குதூகலம் தெரியுது. ஸோ டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி நம்ம பேசுறப்போ வந்து 2 important transfer news. ஒன்னு வந்து we've appointed Richard Garlick, head of football operations, அதை அப்பாயிண்ட் பண்ணி, பிளஸ்
அதோட வந்து we are also hearing news that the hierarchy has changed. இப்போ வந்து Arteta no longer reports to Edu. It's the other way around. Edu is reporting to Arteta now. So இந்த ரிச்சர்ட் கார்லிக்கோட அப்பாயின்மெண்ட்ல என்ன வந்து what do you guys have any hope? இதுல ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல வந்து like plus in the change in the hierarchy between Arteta and Edu, how do you think that is going to impact the team and us going forward? Because on the Edu Arteta hierarchy மாறது வந்து it's a huge thing. Plus having someone like Richard Garlick as DOF. I did not know this happened. Arteta and Edu, if he's now reporting to Arteta, doesn't that make Edu's position expandable? Like you can if there is another casualty, which is something that Arsenal have been seeing a lot these days, I feel like it's going to be Edu next. Yeah, it does seem like Edu is being made more accountable for this before all that's going on. And Arteta வந்து he's having like like the backing of the club. Okay, நான் உன்னை நம்புறோம், நீ தான் வந்து ஒரு இது அப்படி அந்த மாதிரி தான் வந்து like that's what I felt. Okay, I mean, that's good. I think that is a step in the right direction because you're putting more faith in your manager. Your manager is going to be your cornerstone going forward, and you're believing in his philosophy. So that is good, which means you're also going to start backing him in the transfer season, getting the right kind of players that he wants. And I see that Arsenal are showing intent, which is good. But in the fact that we are getting a technical director, I think that is the biggest positive that right now is happening. Namma Wenger era we do not have that. Wenger was the only jack of all trades, master of none, and he depended on scouts and other contracts on the declare there. But the position that Richard Garlick is going to occupy, if not just with transfer loss and getting the transfers over the line with his contacts, adu mattum illama if he's able to also start believing or start putting together Arteta's vision, that will be really good for Arsenal going forward. The next 5-10 years, he's in a position to shape how Arsenal is going to move forward. Okay, that's interesting. ஹோப் அது ஒர்க் ஆனா நல்லா இருக்கும். பட் என்னோட அப்ரிஹென்ஷன் என்னன்னா, நம்ம எப்பெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற டேகோட ஒருத்தனை கூட்டிட்டு வரோமோ, அவன் ஸ்பெஷலைஸ் பண்ற விஷயத்த நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்டே இருந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் வி கெட் வர்ஸ் இன் தட் திங். அப்புறம் ஏதாவது ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்துட்டு he leaves the club. It has happened continuously. நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபோர்செட் நம்ம கூட தான் இருக்கோம். இன்னும் லிவர்பூல் போயிட்டோம்ல, ஷார்ட் ஃபோர்செட் வந்தப்போ அப்படிதான் ஆச்சு. அந்த ஏதோ ஒரு ரக்பி டீமோட வந்து மென்டல் இதை இன்னும் கூட்டின்னு வந்தோம். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் பயங்கரமா தரமாட்டமா அடி வாங்க ஆரம்பிச்சாங்க. இவன் நம்ம ராகுல், ஸ்வென் மெஸ்லண்ட் எல்லாருமே லைக் these guys were supposed to be specialists in their job doing what they do. So எனக்கு இதுதான் வந்து பிக்கஸ்ட் அப்ரிஹென்ஷனா இருக்கு. இந்த பயம் உனக்கு இருக்கா பிரவீன்? எனக்கு இந்த ரிச்சர்ட் கார்லிக் வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது அவனை. Say, as far as Arteta has a say in transfers, and at the same time he's not overburdened with a lot of responsibilities in the club now. Say in transfers solriya illa last deciding authority in transfers in the role? No, if he wants a player and if club is able to back அவனை அந்த பிளேயரை வாங்கி கொடுக்க முடியும் அப்படி அப்படின்னா, and அப்படி இருந்ததுன்னா I'm fine with whatever hierarchy they're going to meet. I mean, I'm pretty sure that the way that they are structuring is they're looking for the profits. It's அதுதான் அவங்களுக்கு பிரைமரி இதுவா இருக்கும். அவங்களுக்கு இது பண்ணணும், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஐ ஃபீல் தட் இன்னொரு இது என்னதுன்னா, அர்டெட்டாக்கு இஃப் யூ கீப் ஆன் கிவிங் ஹிம் லாட் ஆஃப் roles like that, that's going to impact him more. I mean, for a coach, like when he wants to spend a lot of time with the team, then rather than all these in the management stuff. Right. But at the same time, he should have a say. When he wants a player, he should go to the, and then you should know, okay, now the player வாங்கணும், இந்த player வாங்கணும், that's his அவனோட டிசிஷன்னா. அந்த மாதிரி இது பவர் இருந்ததுன்னா, அத்தாரிட்டி இருந்ததுன்னா இட்ஸ் ஃபைன். பட் அதர்வைஸ் இந்த ரிச்சர்ட் கார்லிக் வந்து அவன் சேஞ்ச் பண்றான், இது சேஞ்ச் பண்றான்னா, ஐ திங்க் இட்ஸ் டூ early to comment on that. பட் கிளப் வின் பண்ணுதா, பிளேயர்ஸ்லாம் கரெக்டா வருதா, அது வந்துன்னா we are all good. இவன் வரான், அவன் போறான், இதெல்லாம் ஓகே. இது it will keep on happening. And Edu வந்து எனக்கு தெரியல how far he is
எனக்கு என்னன்னா ஐ டோன்ட் வாண்ட் ஆல் தீஸ் பிரசிலியன்ஸ் டு கம். ஓகே, அந்த டைவர்சிட்டி எப்ப பார்த்தாலும் இந்த அவன் வந்ததுல எல்லாமே பிரசிலியன்ஸா இருக்கு. இந்த வில்லியன் நாயெல்லாம் அதனாலதான் வந்தான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ஆர்டேட்டா வேறும்னால இல்ல எடு வாங்கிக்கலாம்னு சொன்னா எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. சோ அதனால எனக்கு கிளியரா தெரியாது ரிச்சர்ட் கார்லிக் எவ்வளவு அவன் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் இஸ் அண்ட் ஆல். பட் எனக்கு கிளப் நல்லா ஒர்க் ஆச்சு. அர்டேட்டாக்கு பிளேயர் வந்தாங்க. ஓகே, அவன் ரொம்ப ப்ரெஷர்டா இல்ல. அப்படி இருந்தா ஐம் குட். ஓகே, சோ லாஸ்ட் பார்ட் நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ்ல இன்னொரு விஷயம் இருக்கு. இன்கமிங் டிரான்ஸ்ஃபர்னு எதுவும் இல்ல நம்ம கிட்ட இது வரைக்கும். எதுவும் பேச மாட்டேங்க. நம்மளும் யோசிச்சோம் லைக் we also thought that there would be no one coming in, but one day a bid submit பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. But I don't really believe it. I don't think we are going to be getting a number 10 or something. Outgoingல Mesut Ozil is nearing an exit அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் உத்தமன் ஓசில் கிண்டல் பண்ணக்கூடாது. என்ன இருந்தாலும் லைக் ஹீஸ் கிவன் அஸ் a lot. அவனுக்கு ஒரு தனியா அப்ரிசியேஷன் போஸ்டே ஒன்று போடலாம். அடுத்த ஒரு பாட்காஸ்ட் நம்ம அடுத்து அவன் கிளம்புற நேரத்துல அவனுக்கு ஒரு ஃபுல் அப்ரிசியேஷன் போஸ்ட் கூட போடலாம். he has done like a lot for good for the club. But இந்த 7.5 மில்லியன் அவன் ஓகே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுவோம், ஃபோர்கோ பண்ணிடுவோம் சொல்லிட்டு போகுது. இது மிக்சட் இமோஷன்ஸா இருக்கு எனக்கு. ஒன்னு இது சீசன் ஆரம்பத்திலேயே பண்ணிருக்கலாமா அப்படின்னு பண்ணிருக்கலாமேடா, ஏன்டா இப்படி பண்ணினு இருக்கு. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் பண்றேன், இதுக்கு மேல இழுத்து அடிக்காம பண்றேன், நீ நல்ல வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருக்கு. எனக்குதான் இந்த கான்ஃபிளிக்டட் ஃபீலிங்ஸா இல்ல ஒவ்வொரு 2 பேருக்கு இதே மாதிரி தான் இருக்கும். என்னோட ஃபேவரட் பிளேயர் மேன் ஓசில். சோ எனக்கும் தான்டா. பட் ஃபீலிங்ஸா இருக்கு. பட் கிளப் ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் கிளப் தான். நான் என்ன சொல்றேன், இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அவனும் கொஞ்சம் ஓகே அவனுக்கு இருக்கிற அந்த ஸ்டாச்சுவை அவன் அப்படி பண்ணலாம். ஓகே, அவனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவனுக்கு அவ்வளவு இது இருக்காங்க. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு நோட்டோட போறது எனக்கு ஆக்சுவலி ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் கோனா ப்ளே எவர் ரைட் இன் ஏதாவது ஒரு ஃபைனல் ஃபேவர் கேம். சோ எனக்கு அது ஒரு இதுதான் எனக்கு ஃபீலிங்ஸா இருக்கு. ஐ மீன் பிளே நம்மளுக்கு எல்லாம் அவ்வளோ மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கான் அவன். அண்ட் யூ நோ வாட் கைண்ட் ஆஃப் பிளேயர் ஹி இஸ். கொஞ்சம் நல்லா போயிருக்கலாம் எனக்கு. அதுதான் ஓகே ஐ வுட் சே rather than அவனை அப்ரிஷியேட் பண்ணா வெல் அண்ட் குட். பட் டோன்ட் டிஸ்கிரேஸ் அவன் இவ்வளவு நாள் விளையாடின இதெல்லாம் அந்த இதை நம்ம மட்டும் சொல்லவே கூடாது. கண்டிப்பா நான் சொன்னேன் அடுத்த ஒரு பாட்காஸ்ட் அவன் பெஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஓசிலே நம்ம பண்ணலாம். அவ்வளவு he's given us that much of joy. அந்த ஒரு சீசன் 20 அசிஸ்ட் சீசன்லாம் இந்த லெவல்ல ஆடிட்டு இருக்காங்க. But accept the fact and move on for his benefit, for the club's benefit. I think that will be the correct decision. But let's respect the time he had with us. அந்த இத நினைச்சு நம்ம let's move on. அவ்வளவுதான் சொல்றேன். Right. He'll still be my one of my favorite players. Always. அரவிந்த், உனக்கு ஒசில் பத்தி கொஸ்டின் இல்ல, பட் ஒசிலோட இம்பாக்ட் வச்சு தான் கொஸ்டின். இப்போ பாலகனும் கிளம்புறான், அந்த மாதிரி தான் இருக்கு. he is not going to sign. Will this impact our transfers in the future? ஒரு சீனியர் பிளேயரை நம்ம இவ்வளவு ஒரு சீனியர் வேர்ல்ட் கப் வின்னரை நம்ம இப்படி ட்ரீட் பண்ணிருக்கோம். இன்னொரு யங் பிளேயர் who wants game time and has a lot more potential than whom we have right now is likely to leave. இதோட இம்பாக்ட் நம்மளோட ஃபியூச்சர் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல எப்படியாவது அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? குயிக்கா ஒரு நிமிஷத்தை சொல்லுவாங்க. I don't think so. Arsenal are bigger than a club, bigger than a single player. So, at the standpoint, no matter what, how we have treated Ozil, and I don't think we have treated him badly at all. And I don't think that's going to affect us. It's just circumstances. He could have played, but he couldn't because of the squad depth and bloated squad. Adanala onnu panna mudla. But if there was a chance, I guess in NKTia badala in an alternate world he would have played is what I'm thinking. But these oru pana sorukku oru soru padamன்றது I don't think and the analogy will be apt here. I don't see this causing any problems for us in the transfer. Okay, அது ஒரு பாசிட்டிவ் தான், நல்ல விஷயம். So last part of the part as usual அரவிந்தோட ஃபேவரட் பார்ட். அடுத்து திருப்பி நம்ம நியூ கேசல் தான் ஆட போறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வின் பண்றதுக்கு பயங்கர ப்ராப்ளம் இருக்கு. ஒரு வின் பண்றதுக்கு ஒரு நல்ல கேம் கூட. ஸோ பிரவீன், வாட் டு யூ திங்க்? யாரு எனி ப்ரெடிக்ஷன்ஸ்? நத்திங்கா? பிரவீன் கையாடிட்டு இருக்காங்க. சொல்ல மாட்டேன்.
எப்ப இது ப்ரெடிக்ஷன் அப்பவே சொல்லிட்டேன் நான் சொல்ல மாட்டேன்னு. சரி, நீ லாஸ்ட் டைம் ஒரு சும்மா சொல்லு அப்படின்னு சொன்னதாக ஒரு வாட்டி சொன்னேன், அதுக்கப்புறம் சொல்லவே மாட்டேன். அது சொல்ல மாட்டேன் மேம், எதுவுமே சொல்ல மாட்டேன். ப்ரெடிக்ஷன் நீ ஒரு செக்ஷனே வச்சுக்கோ, நீ கேள்வி கேளு, நான் இதே தான் ஆன்சர் பண்ண போறேன். என்ன இது இது என்ன நம்ம பார்க்க போறோம்னா, அரவிந்த் இது எப்படி இது பண்ண போறான், 4-0 சொல்லுவான் போறேன். இப்போ 4-0 சொல்லுவான் போறேன். சந்திரமுகில ஸ்டார்டிங்ல வந்து ரஜினிகாந்த் வந்து பிரபு கிட்ட நீங்க ஒல்லியானா நல்லா இருக்காது, நான் குண்டானா நல்லா இருக்காது அந்த மாதிரி பிரவீன் ப்ரெடிக்ஷன் பண்ண நல்லா இருக்காது, நான் ப்ரெடிக்ஷன் பண்ணனா நல்லா இருக்காது. நான் வந்து போன கேம் ஐ கால்ட் ஃபார் அ பிரேஸ் ஃப்ரம் ஆபா அண்ட் clean sheet. We got the clean sheet. Unfortunately brace வரல. இந்த வாட்டி நான் வந்து I am going 3-0 clean sheet continuing, and I'm calling one Auba goal at least. I'm not saying brace, எனக்கு பிரேஸ்ல நம்பிக்கை வைக்கல, but I am calling at least one Auba goal, 3-0. Master class performance from Bukayo Saka and Smith Rowe coming in from the attacking perspective, and I think Thomas Partey is going to start next game. Thomas Partey and the midfield engine, seeing both Partey and ESR together, I'm excited to see how they're going to link up together. நம்மளோட ஐடியல் எக்ஸ்பெக்டேஷன் என்னெல்லாமோ அதெல்லாம் சொல்லிருக்கான் பத்தியா? அப்படியே சதுரங்க வேட்டையில வர நட்டு சொல்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சொல்றது இல்ல, போகப்பா, பண்ணவே முடியாது. அப்படி கோல்ன்றான், ESR இதுன்றான். சொல்லாத ஒரே விஷயம் 78th மினிட்ல ஷாக்கா வந்து ஒரு ஃப்ரீ கிக் கோல் அடிப்பான்னு அப்படிதான் சொல்லல, அதை சொல்லிருந்தாங்க. மொத்தமா ஓகே அப்படின்னு விட்டுறலாம் நம்ம. அந்த மாதிரிலாம் நான் சொல்லி நடந்துச்சுன்னா அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ லாஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் நான் தான் பண்றேன் என்னோட டர்ன் இதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. ஐ டோன்ட் திங்க் வி கீப் அ க்ளீன் ஷீட், பட் ஐ see an opportunity to win. யூசுவலா நான் வந்து டிரா தான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன், 1-1. சோ இந்த என்ன FA கப் வந்து கப் கேம், அதனால தான் 2-1 போக வேண்டியிருந்தது, இல்லாட்டி இந்த வாட்டியும் டிரா தான். ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ ஸ்டிக் டு வாட் ஐ டூ, தோ இட்ஸ் அ சான்ஸ் ஃபார் அஸ் டு வின், ஐ ஸ்டிக் டு a 1-1 draw. That's what I prediction. Though we're going to win 1-1. Win though we have a chance to win சொன்னே, though we have a chance to win சொன்னே. அப்பனா அப்ப சொல்லு, அப்ப அது அதான prediction. அதான 2-1 ஹாப்பியா? ஓகே, எல்லா ப்ராபபிலிட்டியும் சொல்லிடுவான். கோல் விடுவோம் அப்படினுவா, ஒண்ணு. Right, so it was a great part. நிறைய விஷயம் பேசணும். We had a lot of fun. So thanks a lot guys, thanks a lot for listening to the pod, and thanks a lot for participating, Pravin and Arvind. We'll see you guys next week. Thank you. Come on you Gunners. Thank you. All right. Thanks a lot for being with us for this episode of Yo Pierre, your weekly Arsenal Tanglish podcast. We'll be back again next week with more interesting topics, so stay tuned.